இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்கழி நற்செய்தி 9ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 41 முதல் 50 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகம் நம் ஆன்மீக பயணத்திற்காக எப்படி சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, நாம் அனைவருமே இறை சாயலாக படைக்கப்பட்டவர்கள். இழந்து போன அந்த இறை சாயலை மீட்பதற்காக மானிட மகனே இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்து, பாவம் தவிர மனித வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இன்பத் துன்பங்களையும் தனதாக்கி கொண்டு நாம் அவருடைய அன்பின் மகனாக மகளாக வாழ வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட ஆன்மீக பயணத்தை நாம் புதுப்பித்து கொண்டு இந்த மண்ணகத்தில் அவருடைய மகனாக மகளாக வாழ முடியும் என்பதை தன் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைய வாசகத்தினுடைய முதல் அத்தியாயமே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அடுத்தவர்கள் நமக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் கைமாறு பெறுவார்கள், அதுபோல நாமும் பிறருக்கு உதவியாக உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்து, பிறருக்கு நாம் உபத்திரமாக தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இயேசு 2வது அத்தியாயத்தில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அதாவது, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவருக்கு நல்லது என்று சொல்லுகிறார். ஆக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இறை சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதருமே இறைவனுடைய மகன் மகள் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் கைமாறு பெறுவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு உதவி செய்யாமல் உபத்திரம் செய்கிறவர்கள் அவர்கள் மிகவும் வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். எனவே எப்படிப்பட்ட உபத்திரங்கள் அவர்கள் செய்யக்கூடும் என்பதை இயேசு நற்செய்தி வாசகத்தில் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை இது நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகின்ற பொழுது, உன் கண் உனக்கு இடரலாக இருந்தால், உன் கால் உனக்கு இடரலாக இருந்தால், உன் கை உனக்கு இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு, அதை வெட்டி வீழ்த்தி விடு என்று இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட சோதனைகள் அவனை தாக்கி கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவனை துரத்தி கொண்டிருந்தாலும், பல நேரங்களிலே நாம் அனைவருமே சொல்லுகின்ற ஒரே ஒரு குறைபாடு, கால சூழ்நிலைகள் அப்படி என்னை மாற்றிவிட்டது, என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்தேன், அடுத்தவர்களால் நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டேன், நான் சூழ்ந்திருக்கின்ற சமுதாயம், நான் பயன்படுத்துகின்ற பொருள், இப்படி நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நம்மை சார்ந்திருக்கின்ற சுற்றி இருக்கின்ற அனைவர் மீது மட்டும்தான் நாம் எடுத்து வைத்து கொண்டே இருக்கிறோம். தவறு செய்தது நாம், ஆனால் குற்றம் கூறுவது அடுத்தவர்களை. எனவேதான் இயேசு இங்கு அழகாக சொல்லுகிறார், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய சமுதாயத்தில் அறிவியல் சாதனங்கள் எத்தனையோ நம் கண்முன் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை பயன்படுத்தியதால் தான் நான் கொலைகாரனாக மாற்றப்பட்டேன், இந்த பொருட்களை பயன்படுத்தியதால் தான் நான் திருடனாக மாற்றப்பட்டேன், இந்த பொருட்களை பயன்படுத்தியதால் தான் நான் காமவெறி உள்ளாக்கணமாக ஆக்கப்பட்டேன் என்று பொருட்கள் மீதும் சமுதாயத்தின் மீதும் நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எனவேதான் இயேசு இங்கே அழகாக சொல்லுகிறார்,
உன் கண், உன் கை, உன் கால், இப்படி உன்னுடைய உடல் உறுப்புக்கள், அதாவது நம்முடைய உடல் உறுப்புக்கள் தான் இப்படிப்பட்ட பாவத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றது. 1000 நம் கண்முன்னே நிறுத்தலாம், 1000 தவறான சிந்தனைகள் நம்முடைய பார்வைக்கு எடுத்து வரலாம். ஆனால் அதை உள்வாங்குவதும் அதை பயன்படுத்துவதும் நம்முடைய உள்ளமும் உடல் உறுப்புகளும் தான். எனவே என்னதான் நம் கண்முன்னே நிறுத்தப்பட்டிருந்தாலும் நாம் அதை பார்க்காமல் அதை விலகி ஒதுங்கி வந்து விட்டோம் என்றால் அதுக்கும் நமக்கும் எந்த குற்றமும் இருக்காது. அதை பார்த்து அதை உள்வாங்கி அது நம் உடல் உறுப்புகளினாலும் சிந்தனைகளினாலும் செய்கின்ற பொழுதுதான் நாம் குற்றவாளிகளாக கடவுள் முன்னிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை இயேசு இங்கே அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். எனவே நம்முடைய அன்றாட ஆன்மீக பயணத்திலே இறைவனுக்கு உரியவர்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லப்படுவது போல நம் உடல் உறுப்புக்கள், நம் சிந்தனைகள் எதுவும் நம்முடைய ஆன்மீகத்திற்கு தடையாக இருக்காமல் அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய உடல் உறுப்புகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே தான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், காணிக்கை பொருட்கள் உப்பினால் தூய்மையாக்கப்படுவது போல நாம் அனைவருமே நெருப்பினால் தூய்மையாக்கப்பட இருக்கின்றோம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நெருப்பு என்பது தூய ஆவியை குறிக்கிறது. அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற பிறகு தன் சீடர்களுக்கு வாக்குறுத்தது போல உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லுகின்ற பொழுது பெந்தகோஸ்தே திருவிழாவின் பொழுது நெருப்பு நாக்கு வடிவிலே சீடர்கள் மீது இறங்கி வந்த ஆவியினுடைய வல்லமையின் வழியாகத்தான் அவர்கள் இயேசுவினுடைய வார்த்தையை போதித்து மறைசாட்சிகளாக நமக்கு அற்புதமாக அடித்தளமிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள். நாமும் இதுபோல இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமென்றால் ஆவியினால் ஆளுமை செய்யப்பட வேண்டும், ஆவியினால் வழிநடத்தப்பட வேண்டும், ஆவியினால் எப்பொழுதும் நாம் இறைவனுக்குரியவர்களாக இருப்போம் என்ற சிந்தனைகளோடு இறைவனோடு நாம் பயணிப்போம். இறையாசீர் என்று உங்களோடு.